இது ஒரு சினிமாவில் இந்த இப்படியான விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா வந்து சரண விக்ரம வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ் தெரிஞ்சிருந்தது. ஸோ விக்ரம் தான் வந்து இந்த வாரம் வெளியேற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரண விக்ரம் வெளியாகும் போது வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடந்தது. ஸோ அதில் வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயமும் வந்து நடந்தது அப்படின்னு தான் சொன்னோம். என்ன அப்படின்னா கடைசி அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குலாம் அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து பூர்ணிமா கூடயும் சரி மாயா கூடயும் வந்து ஒரு ஐ கான்டாக்ட் கூட கிடையாது, பேசுகிறது கூட கிடையாது. அவங்க எல்லாருமே அப்படியே செப்பரேட்டடாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியிலேருந்து மாயா கிட்ட சொல்லிட்டு போன விஷயங்களும் மாயா கிட்ட சொல்லிட்டு போன விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து போயிட்டு இருந்தது. பேசாமலே இருந்தாங்க. இப்போ வந்து இவர் எவிக்டட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜி ஸ்கொயர் அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு வந்து சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து சொல்லும் போது வந்து முக்கியமாக மாயா பற்றி சொல்லும் போது வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மாயா வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நானே வந்து நிறைய இடங்களில் வந்து மாயா இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து அது அதுக்கப்புறம் எப்படியோ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறதே வந்து புரியாமல் இருந்தது. பட் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்க வெளியே வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸோ கண்டிப்பாக வந்து மாயா கூட வந்து நான் வெளியே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது சரண விக்ரம். ஸோ பட் சரண விக்ரம் வந்து ஜஸ்ட் லைக் தான் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஒரு மனசார சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல அப்படின்னு தான் ஆன்சரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பின்னாடி இப்படி பேசுகிறாங்களா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து போகும்போது அப்படி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. மேபி வெளியே போய் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி பேசிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொன்ன உடனே வந்து மாயாவோட ரியாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க பெருசாக வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு கோபம் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அப்படின்னா நிறைய இடங்களில் நான் இவனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயங்களை பற்றி பேசாமல் இந்த விஷயங்களை பற்றி மட்டும் பேசினது மாயாவுக்கு ஒரு கோவம் அவங்க ஒரு சைடு வந்து இருக்குது. அதே மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கோச்சிட்டு இந்த மாதிரி வெளியே போகிறது வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. பட் ஆனால் நான் பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வெளியே போய் எபிசோடை பாரு, நீ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது அது எந்த விதத்தில் நடக்கும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேமிலி உண்மையிலே வந்து இந்த மாதிரி பொய்யா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்ன கன்வே ஆயிருக்கோ அதை தான் வந்து சொன்னாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நம்ம விக்ரமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன சொல்கிறீங்க? அண்ட் கடைசியாக வந்து வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி மாயா கிட்ட வந்து சாரி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.